ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபில ஒரு ஹெல்த்தியான கேரட், பீட்ரூட் ரைஸ் இது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது நீங்க யாருக்கெல்லாம் குடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பேபிக்கு வந்து 10 மாசம் ஆச்சுன்னா, நீங்க அந்த குழந்தைக்குலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கேரட், பீட்ரூட்ட துருவி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிய நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 தக்காளிய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம்னா, நீங்க கடலெண்ணெய், இல்லன்னா நல்லெண்ணெய், இல்லன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க கேரட், பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு வந்து 1 இயர் ஆகல அப்படின்னா எதுவுமே சேர்க்காதீங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கோங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு கொல கொலன்னு வேணும்னா நீங்கள் மத்த வச்சு மசிச்சு கொடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.